பிக் பாஸ் சீசன் 10க்கான காமன் மேன் ஷோ இப்போ போய்கிட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ப்ரீவியஸ்லாம் ப்ரொமோ பற்றி நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன், கொஞ்சம் பைத்தியங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, முனியம்மா அப்படிங்கிற அந்த நேம் மட்டும் கொஞ்சம் நல்ல பேர் வாங்கியிருக்கு. நல்லா இருக்குது, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்க்குறப்போ ஆமாம், அவங்க அப்படி என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்க எதுவும் சோசியல் மீடியாஸில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணுறப்போ அவங்களோட யூடியூப் சேனல் பார்த்தேன். உண்மையிலே ஒரு தனித்துவமான, இது வரைக்கும் பிக் பாஸில் வந்துடாத ஒரு அழகான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். கேரக்டர் மீன்ஸ் அந்த கிராமியப்புறத்துலேருந்து அதே வழக்கில் பார்த்தா பேசி வர்ற ஒரு சாமானியன், அந்த சாமானியங்கிற டேகுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி விஜய் டிவி இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு இவங்களை மட்டும்தான் நான் இப்போதைக்கு பார்த்தா ஒரு தனி ரேஞ்சில் எடுத்து வைக்கிறேன். மற்ற எல்லாரும் நான் இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் போட்டு வச்சுருக்கேன். பெரிய ஜட்ஜி வரும் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஜஸ்ட் என்னுடைய ஒப்பீனியன். அவங்கள மட்டும் இப்போதைக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அவங்களோட சேனல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், அது உங்களோட தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என்ன சொல்கிறது, லைக் சிலவங்க பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது இவங்களாம் வரணுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் தெரியுமா. அது எல்லோரும் பேசுகிறாங்கங்கிறதுக்காக இல்லைங்க, உண்மையிலே அந்த கிராமத்தில் இருந்து வரக்கூடியவங்க, அந்த அவங்களுக்குன்னு உள்ள ஒரு மொழி ஸ்டைலில், அதாவது அந்த ஸ்லாங்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த ஸ்லாங்கில் பேசுகிறப்போ உண்மையிலே அதை அட்மையர் பண்ண வைக்குது. அண்ட் ரொம்ப க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். நிறைய பேர் அவங்களோட கலரை பொறுத்து கிண்டல் பண்ணலாம், அவங்களோட பேச்சு வழக்கை பொறுத்து கிண்டல் பண்ணலாம், இல்லைனா அவங்களோட முக அமைப்பை பொறுத்து கிண்டல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் இருந்தாலும் சரி, என்னுடைய ஃபுல் சப்போர்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அக்காவுக்கு போகுது. அந்த அக்கா ஃபேக்காக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சிலர் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபேக்காக நடந்துக்கிறதுல தப்பில்லை. இப்போ பிக் பாஸில் வர்றதில் மோஸ்ட்லி யாரும் உண்மையாலாம் 100% இருக்க போகிறதில்ல. ஆனால் அந்த கேமுக்கு தேவையான எஃபர்ட்ஸையும் கேமுக்கு தேவையான ஆக்டையும் அவங்க கொடுக்குறதுல அது தப்பே கிடையாது. அது மற்றவங்க பண்ணால் ஓகே, முனியம்மாக்கா பண்ணால் ஃபேக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு எப்படி இருந்தாலும் ஓகே. நம்ம சாமானியர்கள்லேருந்து ஒருத்தங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு முனியம்மாக்கா போகும்போது தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சொன்னேன்லங்க. ஸோ முனியம்மா விளாக்ஸ்னே நான் போட்டு பார்த்தேன், யூடியூப்பில் வந்துச்சு. ஸோ அதை உங்ககிட்டையும் காட்டுற பாருங்க. அப்பா வந்தாரு. ஆமாம் ஏங்க வாங்க, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாளாம்ல, ஒடிய முடியுங்க, வேலைக்கு போயிருந்தாரு. ஏங்க எங்கடா இந்தாட்டாரு அப்பா ஏங்க ஏங்க நாங்க கல்யாணம் முடிச்சு 17 வருஷம் ஆகுதுங்க. 17 வருஷத்துல காதல இருந்தோம்லாம் நாங்க கொண்டாடுறதே கிடையாது. அப்படியெல்லாம் ஒரு நாள் இருக்கான்னு நாங்கள் நினச்சி பார்த்ததும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி யூடியூப்பை திறக்கிறேன், 50 பேர் பெரிய பெரிய இத்தத்தண்டி டேரி மில்கை வாங்கி புருஷமார்களுக்கு பொண்டாட்டி மார்களுக்கு கொடுத்து காதலர் வாழ்த்து சொன்னாங்க. இங்கே வர்றா நம்ம ஒரு நாள் இப்படிலாம் வாழ்த்து சொல்ல புருஷன்ட்ட. அவங்கெல்லாம் காதலிச்சு கல்யாணம் முடிச்சது தான் கொண்டாடணும் இல்லை. காதலிச்சு கல்யாணம் முடிச்சவங்களுக்கு கூட கருத்து வேறுபாடு ஆகிப்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமல் போயிடுது. நாங்கள் 2 பேரும் பிடிக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணம் முடித்தோம். ஆனால் பார்த்துக்கங்க, என்றைக்குமே சண்டை போட்டதில்லை. என்றைக்கு எங்கிட்ட நிறைஞ்ச காதல் இருக்குது. அதனால் எனக்கு என் புருஷனுக்கு என்னமோ ஒன்று கிஃப்ட்டு வாங்கலை, வேலைக்கு போயிட்டாரு. நான் வேலையை வெட்டி பார்த்துட்டு கிடைக்கேன். இருந்தாலும் புருஷனை பார்த்தோன்னே என்கிட்ட பெரிய கிஃப்ட் இருக்கே, அதை கொடுத்துருவோன்று என் புருஷனை பார்த்தா முடியாது. சிவாவா எதுவும் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க, இப்படி நடத்துக்கிறேன் கரெக்டாக கண்டுபிடிச்சாரு. நான் கொடுக்க முடிய தப்பால எதுவும் எடுத்துக்கிறாதீங்க, என்னோட அன்போட வெளியோட மட்டும் நினச்சிக்கோங்க என்னங்க. ஆமாம் ஏண்டு கேளுங்க, ஒன்றும் வாங்கி வைக்கல, எல்லாரும் இப்படி கொண்டாடுறாங்க. எல்லாரும் என்னென்னமோ கொண்டாடுறாங்க, நான் ஒன்றும் வாங்கி வைக்கல. வீட்டில் வேலை நடந்துகிட்டு இருக்கு. மாமியா விட்ட காட்டுனல்ல, பட்டி காட்டுல நான் பிறந்த விட்டு நீங்க பாக்கணும்ல, அதுக்கு உங்களுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். வாங்க, நான் பிறந்த வீட்டு பட்டிக்காட்டுல நான் பிறந்த வீட்டையும் பாருங்க. இதே நான் பிறந்து வளர்ந்த வீடு, நல்லா தெரியுதா? இருங்க வருங்க, இதான் நான் பிறந்து வளர்ந்த வீடு. அதுக்கப்புறம் பேசிக்கிறோம். கும்பிட்றேன் வளராச கதை வைக்கிட்டு இருக்கு, மக்கள் கவனமாக கதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இவர் வக்கீல். ஏங்க கிளம்பிட்டான் சொரி குளத்துக்கு. என் மருமகளை இன்னைக்கு கொண்டு போய் சாத்திரத்துக்கு போய் வீட்டில் விட்டுவிட்டு திரும்ப என் மருமகளை கையோடு கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஏண்டுகளுங்க, ஆடி மாதம் மாப்பிள்ளை வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பெரியவங்க எதுக்கு சொல்லியிருக்காங்க, எல்லாம் காரணத்தோட தான். ஆனால் சொல்ல முடியாது இப்போ அது எதுக்குண்டு. அதனால நான் போகிறேங்க. இங்கே வருங்க, அதிரசம் முழுக்க போட்டு ஒரே போர் அடிச்சு போச்சா மாப்பிள்ளை வீட்டில்.
அதனால பூந்தி அப்படி பக்கடா காரா பூந்தி என்னென்னமோ வாங்கியிருக்காங்க. கேட்டிருந்தாங்க என்ன கழுத்து நிறைய செயினா போட்டுக்கிட்டே எப்போ பார்த்தாலும் வீடியோ போடுறீங்க, கழுத்தில் விடுங்க தங்கமாக கவரிங்க முதல்ல அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு எங்கள் மாமியா மற்றவர்கிட்ட என்னை கூப்பிட்டு காட்டுறதுக்கே வெக்கப்பட்டுக்கிட்டு என்னை கூப்பிட்டு காட்டாது, இதே சின்ன மரமுன்னு சொல்லாது. ஏன்னா நகை கம்மியாக போட்டுக்கணும். ஒரு விருந்துக்கு அழைச்சா கூட அவங்கள அனுப்பிவிடும், என்னை அனுப்பிவிடாது. அந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு. அப்போ நான் நினச்சேன் நகைக்கு அவ்வளோ ஒரு மவுசு இருக்குது, நகை போட்டு போனால் எந்த இடத்துலையும் மரியாதை அங்கே அவங்களுக்கு தனியாக வழங்கப்படுதுன்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் தான் நினச்சேன் நகை எப்படியாவது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பண்ணி போடணும். நம்ம ஆத்தா உடலை என்னன்னா நம்ம பண்ணி போடணுன்ற எண்ணம். மருமகளை பக்கத்தில் வந்துட்டான், போய் மருமகளை போய் பார்ப்போம் எப்படி கட்டி பிடிச்சி நம்மளை வரவேற்கிறாளா, வந்துட்டாளுகளே எட்டி ஓடுறான்னு பார்ப்போம் வாங்க. பூ வைக்காம போயிட்டா, பூ வாங்கிருக்கேன் கேட்க வேண்டாம் இல்லைங்க நல்லா இருக்கேன். அவங்க சேனல் 2.5 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க. ஆனால் இது தெரியவே செய்யாதுங்க உண்மையிலேயே. உங்களில் நிறைய பேருக்கும் அப்படி இருக்கலாம், தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு சீரியஸாக இப்போ தான் அவங்க சேனல்லாம் தெரியுது. இந்த பாருங்கள் நிறைய வியூஸ் இருக்குது. எல்லாம் ரொம்ப காமனாக அவங்க ஃபேமிலியில் நடக்கக்கூடியது, அவங்களோட பேச்சு வழக்கு அந்த இதை பண்ணியிருக்காங்க. சர்மா மை வைஸ். ஸோ நல்லா இருக்குங்க பார்க்குறேன். அண்ட் உண்மையிலேயே நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து பிக் பாஸ்குள்ளே வர்றது சாமானியருங்கிற டேகை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. மேபி இந்த ஒன்றா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். எனக்கு அப்படியே தீபாக்காவை பார்க்குற மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. தீபாக்கா தான். எனக்கு தீபாக்கா அப்படியே ஒரு தனி ரேஞ்சில் வச்சுருக்கேன். முனியம்மாக்கா இப்போ தான் அப்படியே வராங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களும் தீபாக்கா அந்த குண நலங்களை பார்க்கும்போது ஓரளவுக்கு சிங்க் ஆகுது கேரக்டர் வைஸ். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே இருக்காங்க தீபாக்கா வந்து முனியம்மாக்கா இருக்காங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு அடி மேலே வராங்க. பட் எனக்கு தெரிஞ்சு தீபாக்கா ஒரு தனி ரகம், தனி ஒரு ஃபேன் பேஸ் அவங்களுக்குன்னு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நான் கம்பேரிசன் வந்து பண்ணுறதுக்கு இப்போதைக்கு விரும்பலை. பட் முனியம்மாக்கா இந்த சீசனில் கண்டிப்பாக எனக்கு ஃபேவரட்டான ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்க. அவங்க ஃபேக்காக ப்ளே பண்ணாலும் சரி, அவங்க ரியலாக ப்ளே பண்ணாலும் சரி, ஷீ டிசர்வ் இட் அப்படிங்கிறத ஒன்ஸ் அகெயின் நான் வந்து சொல்லிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஒரு சாமானியர்லேருந்து ஒருத்தங்க வர்றது அப்படிங்கிறது. உண்மையிலே அவங்க சாமானியர் வீடியோஸ் பார்க்குறப்போவே ரொம்ப ஆர்டினரியாக தான் இருக்கும் அவங்களுடைய வீடியோஸ்லாம். அதுதான் மக்களை அவங்கள ரொம்ப பிடிக்க வச்சுருக்கேன், இந்த இடத்துக்கு கொண்டு வர வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்.